ஓகே, ஸோ நாங்கள் பார்ப்போம். இது வந்து உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கடைசி வீடியோ, லைக் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். இதுக்கு முன்னே நான் உங்களுக்கு இது வந்து உங்களோட 4வது ப்ராக்டிக்கல். இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, இதில் முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்றால், இது வந்து சைவர் தொடக்கம் லைக் இதுவும் 17, 18 அப்படி ஓரளவு உங்களால் அளக்கக்கூடியது அளக்கலாம். பட் இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் என்றால், இதுதான் இருக்கிறதுலே மைனூட்டான அளவு அளக்கலாம். இதில் தான் இது மைக்ரோஸ்கோப்பில் வந்திருக்கு, ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் நகர நுணவு காட்டி. அப்போ நுணவு காட்டினாலே எங்களுக்கு தெரியும் இருக்கிறதுலே சின்ன அந்த ரீடிங் அதெல்லாம் இதுதான், இதெல்லாம் அளக்கக்கூடிய மாதிரி இருக்க போது. நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டிய இந்த கோலத்துக்கு என்னத்தை யூஸ் பண்ணுறது, இதுகளுக்கு என்ன யூஸ் பண்ணுறது, அதுகளை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித்தியாசம் காண தெரிஞ்சால் சரி. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்றால் எங்களுக்கு முன்னுக்கு என்னென்ன சென்டிமீட்டர் என்னென்ன நான் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டேன். அப்போ இதுக்கும் நீங்கள் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது ஓகே இது ஓகே இதில் அளக்கிறது கண்டு. சரி, நகர நுணுக்கு காட்டி இதில் நாங்கள் என்னத்தை மெயினாக அளப்போம்டாடா, பபுள் இருக்குது தானே. ஏனென்றால் நகர நுணுக்கு காட்டியை வந்துட்டு நீங்கள் தொட்டு பார்த்தோன்னு அளக்க மாட்டீங்க. இதை நாங்கள் தொட்டு பார்த்து அளக்க மாட்டோம். இதை நாங்கள் தூரத்தில் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி தான் அளக்கப்படும். ஸோ நீங்கள் பபுள் இருக்குது தானே, பபுளுண்ட அந்த ரேடியஸ் விட்டம் அதுகள் காண்றதுக்கெல்லாம் இதை வச்சு அளக்கலாமே. நாங்கள் தொட மாட்டோம், பபுள் தொட்டால் உடஞ்சிடும். அதே மாதிரி இந்த கேப்பிலரி டியூப் என்றது வந்து மயத்துளை குழாய், அது வந்து சரியான சின்ன. ஸோ அதுன்ற இதுகள் அளக்கிறதுக்கெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். இதுக்கு வந்து உங்களுக்கு 0 எரர் இல்லை. ஏன் போன முறை வீடியோ பார்த்துட்டு வாங்கோ, அதில் தெரிஞ்சிருக்கும் கடைசி வீடியோ. ஒரு வாசிப்புலேருந்து இன்னொரு வாசிப்பை கழிக்க போகிறீங்க. அப்போ அதில் அப்படி தான் நாங்கள் ரீடிங் எடுப்போம். இதில் வந்து ஒரு வாசிப்புலேருந்து இன்னொரு வாசிப்பை கழித்து ரீடிங் எடுப்போம். அப்போ 0 எரர் கழிப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து லீஸ் கவுண்ட் வந்து அவனே தந்திருப்பான்டா. இந்த லீஸ் கவுண்ட் அவனே தந்திருப்பான் 0.01 0.001 அதை மேபி அவன் தந்திருப்பான். நான் அவன் உங்களுக்கு அந்த மைக்ரோஸ்கோப் தானே, ஸோ அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கு. நீங்கள் அதை யூஸ் பண்ணி தான் எழுதணும். ஓகே, இப்போ ப்ராக்டிக்கலுக்கு நேராகவே போகலாம். இது என்னென்ன அளக்குறேன்டால் x1 x2 வந்து நான் இதில் குறித்து வச்சுருக்கேன். x2ன்றது என்ன பெருமானம் என்றால், இதை வந்து நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் அளப்போம். ஒரு பொருளை அளக்க போகிறோம் என்றால் அதுக்கு முன்னம் இன்னொரு பொருளை வந்து அங்கே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இதில் வச்சுருப்போம். அங்கே இருந்து இதுக்கான தூரத்தை x2 என்று அளப்போம். சரியா, இந்த x2ன்றது என்னது, ஏதோ ஒரு குறித்த புள்ளியில் இருந்து இந்த தூரம் x2, அதுக்கு பேர் ஏதோ ஒரு குறித்த புள்ளியிலேருந்து இந்த தூரம் x1. அப்போ யோசிங்க, இதில் இன்டர்னல் டயமீட்டர் உள்விட்டம் என்ன வரும் சொல்லுங்க. இந்த உள்விட்டம் என்னது, உள்விட்டம் வந்து x2 மைனஸ் x1 தான் உள்விட்டம். அப்போ உள்ள ஆரையண்டா x2 மைனஸ் x1 பை 2 என்று வரும். விட்டம் இது ஆரையாது என்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரியா, ஓகே. அதே நேரத்தில் நான் இப்போ உள்விட்டம் வெளிவிட்டம் அளக்கிற சொல்ல போகிறேன். அதில் இருந்து என்னென்ன ஒழுங்கு அளக்குறேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இது வந்து உள்விட்டம் இப்படி என்ன அளக்குறேன்னு கேட்டால் இல்லை, நாங்கள் வந்து இப்படியும் அளக்கணும், நேராகவும் அளக்கணும். அப்போ மேலே இருந்து என்னது, இங்கே இருந்து அளப்போம். இதை வந்து ஒரு புள்ளியாக வச்சு போட்டு இங்கே இருந்து இங்கே y2, இங்கே இருந்து இங்கே y1. அப்போ y2 மைனஸ் y தான் உள்விட்டம். அப்போ எங்களுக்கு மேலாகவும் தெரிஞ்சிருக்கு, கீழாகவும் தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு வந்து என்னது அவரேஜ் காணணும். அப்போ x2 மைனஸ் x1 ப்ளஸ் y2 மைனஸ் y1 பை 2 தான் எங்களை வந்து உள்விட்டமாக இருக்குமே. ரெண்டையும் கூட்டிகிட்டு 2ஆல் பிரிக்கிறோம். இதுதான் எங்களது இது. அப்போ என்னது, நான் வந்து கனவேரிட்ட நோட் பண்ண விஷயம் வந்து அவைகளுக்கு வந்து இந்த இந்த பாயிண்ட் தெரியல. இதில் இருந்து இது எடுக்கிறதான் இந்த x2ன்றதே அரைவாசிக்கு தெரியாது. ஸோ அதை நீங்கள் ஒரு கவனிச்சிருக்கணும். x2ன்றது ஏதோ ஒரு குறித்த புள்ளியிலேருந்து இந்த x2 இதைத்தான் அவன் x2 வந்து அளப்பான். இது தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி தான் நான் வெளிவிட்டமாக நான் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கேன். நார்மலாக தெரியும் எங்களுக்கு வெளிவிட்டம் காட்டுற உள்விட்டம் காட்டுற அதெல்லாம் கூட யோசிக்க வேணாம். நாங்கள் வந்து டிரெக்டாக ப்ராக்டிக்கலுக்கு போகும். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணுற வேண்டிய விஷயம்னா, இது வந்து தலைகீழான உருப்பெருத்த பிம்பம் தான் தெரியும். ஸோ என்ன நோட் பண்ணணும், பிம்பம் வந்து தலைகீழான உருப்பெருத்த பிம்பம் தெரிய போகுது. நீங்கள் ஒரு பிம்பத்தை பார்க்குறீங்கன்னா அதில் தலைகீழாக தெரிய போகுது. இதில் இருந்து என்ன உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது, என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, உங்களுக்கு எம்சிக்யூவில் கனரங்க கேட்டிருக்கான் என்ன செய்யணுமென்ற மாதிரி. இப்போ இந்த படம் வந்து ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்குது, என்ன செய்யணுமெண்டு யோசிங்க. இப்படி இருக்குது சரியா. இப்போ லைக்
இதில் என்ன கன்செப்ட்னா இந்தியால பக்கம் நீங்கள் இறக்கினீங்கடா டெலஸ்கோப்பை மைக்ரோஸ்கோப்பை அது வந்து இந்தியால பக்கம் நான் படம் ஏன் தலைகீழான படம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன மாதிரி இந்தியால பக்கம் மைக்ரோஸ்கோப்பை அந்த கொஞ்சத்தை நகர்த்தினீங்கண்டா இந்தியால பக்கம் நகரும். அதுதான் நீங்கள் மெயினாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அண்ட் தலைகீழான ஒரு பெருத்த விம்மன் தானே. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ அவன் வந்து இந்த புள்ளியை வைக்கிறான்னு வைங்க. இப்போ இதை வெட்டி போட்டு இந்த புள்ளியை அவன் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் பார்த்தோம்னால அது உண்மையாக அங்கே தெரியுமெண்டா இந்தியாவில் பக்கமாக தெரியும். தலைகீழாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்தியாவில் பக்கம் இருக்கிற உண்மையான புள்ளி வந்து எங்களுக்கு படத்தில் இப்படி தெரியும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மேலே இறக்கணும். ஸோ நீங்கள் மேலே இறக்கினீங்கன்னா இந்த படத்தில் உண்மையாக கீழே போகும், மேலே போகாது. அப்போ அது எங்களுக்கு நோட் பண்ணி இருக்க வேணும். ஓகே, ஸோ இதுதான் எங்களோட இது. அண்ட் இதில் வந்து மைக்ரோஸ்கோப்புன்ற பார்ட்ஸ், இந்த பார்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு இதில் போட்டு விட்றேன். சரியா, பார்ட்ஸை வந்து நான் இதில் போட்டு விட்றேன். அது வந்து கொஞ்சம் குறிக்க தெரிஞ்சிருக்க வேணும். அதில் வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய என்னென்றாடா லெவலிங் ஸ்க்ரூன்னு சொல்கிறது. அதில் வந்து உங்களுக்கு லெவலிங் ஸ்க்ரூ தான் சமதளமாக்கி திருகுன்னு சொல்கிறது லெவலிங் ஸ்க்ரூ. அது இதில் என்ன இருக்குமெண்டா அது வந்து உங்களுக்கு இந்த கீழே இருக்கும். நீங்கள் அதை வச்சு திருப்பி தான் இதை வந்து மட்டப்படுத்தணும், சமதரையாகும். அப்போ மட்டப்படுத்துறது என்னண்டு இது வந்து என்னென்னு நேராக இருக்குது என்று நீங்கள் கண்டுபிடிக்கிறது அதுவும் ஒரு பிரச்சனை தான். அதை என்னென்று கண்டுபிடிக்கிறேன்டால் ஸ்பிரிட் லெவல்ண்டு அதிலே இருக்குது. நீர்மட்டம் இங்கிலீஷ் மீடியாக்கள் நோட் பண்ணுங்க. ஸ்பிரிட் லெவல் கனவேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸ்பிரிட் லெவல் அந்த டேர்ம் நீர்மட்டம் இருக்கும். நாங்கள் நீர்மட்டம் என்னது 3ஆம் ஆண்டில் சுற்றாடலில் படிச்சிருப்போம். அது வந்து எப்போவுமே அந்த நேர் இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் எங்களுக்கு அது யூஸ் பண்ணுறது. ஸோ அது இருக்கும். நீங்கள் லெவலிங் ஸ்க்ரூ இருக்குது தானே, இப்போ சொன்னேன் சமதளமாக்கி திரிகள், அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீர்மட்டத்தை வந்து அப்படியே அதில் நிலையாக போகணும். அதுதான் எங்களுக்கு முதலாவது ஸ்டெப். அண்ட் அதுதான் இதில் இருக்குது. ஸோ என்னது ஓகே, லெவலிங் ஸ்க்ரூ இருக்குது. அண்ட் என்னென்றால் உங்களுக்கு வந்து மைக்ரோஸ்கோப் இருக்குது, வேணிய ஸ்கேல் அது எல்லாமே இருக்குது. நீங்கள் அந்த படத்தை தயவு செய்து பாருங்கள். மைக்ரோஸ்கோப்புன்றாலே எங்களுக்கு தெரியும் ஐபீஸ் ஒப்ஜெக்டிவ் லென்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்வில்லை அதில் இருக்க போகுது. ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். கல்வில்லை என்றால் என்னது, கண்வில்லை இருக்குது. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். எல்லாமே நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் அதில் இருக்குது. பார்ட்ஸ் குறிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் இல்லை படம் கீரையிலடா என்ன அது காசு, அது பெரிய படமாக கிடக்கு, அதில் கீறது கொஞ்சம் கஷ்டமான கீரையில் அது சும்மா நார்மல் தான். அதில் அது வந்து அதில் விளங்கப்படுறதுக்கு ஒன்றுமே பெருசாக இல்லை. பட் அதில் கேட்பான் இந்த பாட்டை குறித்து போட்டு இது என்னதுக்கு யூஸ் ஆகுது, அது என்னது யூஸ் ஆகுது, இது என்ன செய்கிற அதெல்லாம் செய்கிற கேட்பான். அவருக்கு நீங்கள் பார்த்து வைக்க வேணும். நான் இப்போ ப்ராக்டிக்கல் தான் மெயினாக வந்தேன்னா இதில் வந்து நீங்கள் விடுற கவலை இன பிள்ளைகள்லாம் நான் மெயினாக சொல்லுவேன். ஸோ அதை நாங்கள் பார்த்தனாங்க. இதில் வந்து என்ன செட்டப் என்னென்னு நாங்கள் இதை அளக்குறேன்னு பார்ப்போம். முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இந்த என்னது அந்த சமதளமாக்கி திரிகளை வச்சு அது ஏதோ செஞ்சு மட்டப்படுத்திடுவீங்க. ஸோ மட்டப்படுத்தினா இப்போ வந்து என்ன செய்வோம், முதலாவது ஸ்டெப் முடிஞ்சு. ரெண்டாவது ஸ்டெப் என்னென்றால் இந்த மைக்ரோஸ்கோப் இருக்குதானே, அதில் வந்து மைக்ரோஸ்கோப்னு இருக்கும். அதுண்ட அந்த மேலே இருக்குமாடா அந்த கண் வில்லை அதெல்லாம் அதெல்லாம் இருக்கும், ஐபீஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணுறது செப்பன் செய்கிறதா அது என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கிளியர் இமேஜ் ஒன்று எடுக்கணும். ஏன்னா எங்களோட ஃபோக்கஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசப்படும் இல்லை. அப்போ எங்களோட ஃபோக்கஸுக்கு ஏற்ற மாதிரி கிளியர் இமேஜ் எடுக்கணும். அப்போ அதை மேலும் கீழுமா அதை கூட்டி குறைச்சி ஏதோ செஞ்சு அதை செப்பமாக கொண்டு போட்டால் சரி, அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஐபீஸை அட்ஜஸ்ட் பண்ணி எங்களோட விஷன் அதாவது எங்களோட பார்வைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். அதுதான் எங்களோட ரெண்டாவது ஸ்டெப். அது இல்லாமல் கஷ்டம். அப்புறம் அது செய்கிறதுக்கு வந்து நீங்கள் அதை செஞ்சுருவீங்க. அடுத்தது வந்து மூன்றாவது ஸ்டெப் ஒன்று இருக்குது. அது என்னென்றால் கேபிலரி டியூப்பை வந்து வச்சு போட்டு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது தான். முதலாவது செஞ்சிட்டோம், ரெண்டாவது வந்து எங்களோட கண்ணுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டோம், மூன்றாவது வந்து கேபிலரி டியூப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். கேபிலரி டியூப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணுறா என்னது, அங்கே அதில் இருந்து அது நார்மலாகவே அதில் ஒரு வாசிப்பு காட்டுமாடா, அது அந்த பாயிண்ட் அதில் காட்டும். ஸோ அதிலேருந்து இதில் எடுப்போம், அந்த வாசிப்பு எடுப்போம். நெக்ஸ்ட் கேபிலரி டியூப்னு ஒவ்வொரு இடத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் வாசிப்பு எடுக்க போகிறோம். எங்களோட 3 ஸ்டெப் தான். முதலாவது ஸ்டெப் என்னது லெவல் பண்ணுறது, ரெண்டாவது ஸ்டெப் அந்த கண் வில்லைக்கு ஏற்ற மாதிரி எங்களோட கண்ணுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது, என்ன ஐபீஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து கேபிலரி டியூப் ஒன்று இதை அளந்து இந்த ரீடிங் எடுத்து போட்டு இதுதான் எங்களோட இதெல்லாம் விளங்கப்படுத்திக்கிறேன். ஸோ இப்படி தான் அந்த ப்ராக்டிக்கல்.
இதில் வந்து உங்களுக்கு வேறு பெருசாக ஒன்றுமே இல்லை. ஆனால் இதில் ரீடிங் அளக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த ரீடிங் அளக்கிறது வந்து அப்படியே வேர்னியர் ஸ்கேல் மாதிரி தான் இருக்கும். வேர்னியர் கலிஃபர் தான் இதில் இருக்க போகுது, வேர்னியர் ஸ்கேல் இருக்க போகுது. ஸோ வேர்னியர் அளவிடை தான். ஸோ அதுண்ட இது வாசிப்பு தான் இங்கேயும் வரப்போகுது. அது உங்களுக்கு அளக்க தெரிஞ்சிருந்தால் காணும். இதில் மெட்டது நீங்கள் பார்க்குறது என்னென்றாடா, இப்போ சில கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து க்ராஸ் வயர் இருக்குது தானே, அதாவது க்ராஸ் வயர் இல்லை, கேப்லரி டியூப் மயத்துளை குழாய் வந்து என்னென்று அது வந்து வளைஞ்சிருக்கு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வளைஞ்சிருக்கு. அந்த குழாயை என்னென்று அளப்பம், வளைஞ்சிருக்கிற குழாய் என்னென்று அளக்கிறேன்ட்டு அவன் கேட்டான் என்றால், அந்த வளைஞ்சிருக்கிற குழாய்க்குள்ளே வந்து ஒரு அதுன்ற டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மரக்குச்சி அதில் வச்சு நீங்கள் அதில் நிலை நிறுத்தி, அந்த மரக்குச்சியை வச்சு அதை நிறுத்தி தான் நீங்கள் அளக்கணும். அதை அவன் கேட்பான். அண்ட் என்னென்றால் இதுண்ட வந்து ஃபோக்கல் லென்த் இருக்குது தானே, எஃப், அது வந்து உங்களுக்கு தந்திருப்பான். எந்த இடத்துல அது குவியுது அந்த எஃப் அதில் தந்திருப்பான். அவன் தரையில் அந்த ட்ரங்க் அதில் நோட் பண்ணியிருப்பான்னு சொல்லியிருக்கு. அதில் அவன் தரையில் என்றால் நீங்கள் என்ன செய்யணும் என்றால், ஸ்கொயர் ரூல் பேப்பர் எடுத்து அவன் அதை தெளிவாக போட்டிருக்காண்டா அதை நீங்கள் கட்டாயம் அதன்படி தான் நீங்கள் எழுதணும். அவன் என்ன போட்டிருக்காண்டால், சதுரக்கோட்டு கடதாசி ஒன்றில் குவிய செய்து கடதாசிக்கும் கண்துண்டு முனைக்கும் இடையான தூரத்தை அளந்து அதை அறிந்து கொள்ளலாம்னு போட்டிருக்கான். அதாவது அந்த எஃப் அவன் தராட்டி நான் குவிய செய்கிறது தான், அதை குவிய செஞ்சுட்டாலே அந்த குவிய செஞ்சால் வேறு என்ன, அதான் அந்த எஃப். அப்போ அவன் ஸ்கொயர் ரூல் பேப்பரில் வந்து நான் குவிய செய்யணும். ஸ்கொயர் ரூல் பேப்பரை வச்சு ஈஸியாக குவிய செய்திடலாம். குவிய செஞ்சுட்டு அந்த ஏன்னா குவிய செஞ்சாலே என்ன அது ஃபோக்கஸ் ஆகுதுன்றால் அதுதான் அந்த எஃப் வரப்போகுது. அப்போ அந்த பேப்பருக்கும் உங்கள் ஐபீஸ் கண் வில்லைக்கும் பார்வை துண்டு ஐபீஸ் என்ற கண் வில்லை என்று விளையாட சொல்லிட்டேன்னா பார்வை துண்டு ஐபீஸ் என்றால் பார்வை துண்டு. அப்போ பார்வை துண்டுக்கும் அந்த சதுர பேப்பருக்குமான இடைத்தூரம் தான் எங்களோட எஃப்பாக வரும். அதை நாங்கள் அளக்கலாம்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய அந்த பார்வை துண்டு, அந்த ஏன் பார்வை துண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேறு மாதிரி இருக்க போது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அளக்கணும். இவ்வளோ தான் எங்களோட ப்ராக்டிக்கல். இதில் வந்து உங்களுக்கு அந்த பார்ட்ஸ் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதை நான் இதில் விளங்கப்படுத்த இல்லை, அதுக்கு வந்து இந்த படம் ஒன்று அட்டாச் பண்ணி விட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள். அண்ட் அதில் வந்து அவன் கேட்பான் என்னென்னா, இப்போ சிலதுகளுக்குடா அதில் நான் உங்களுக்கு முக்கியமானதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். அதில் வந்து உங்களுக்கு சிலதில் இருக்குது. லைக் என்னென்றால் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ, அதாவது அது கொஞ்சத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூன்றது என்னத்துக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் என்றால், இப்போ நீங்கள் ஒரு அளவு எடுத்துட்டீங்க, பட் அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுறதுக்காக அந்த அளவை இன்னும் கொஞ்சம் அதை திருப்தியாக்கி, அதை என்ன சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் அதன் அளவை சரிப்படுத்துறது, ஒரு கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்குது கொஞ்சம்ன்ட்டு அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய அளவுடைய வச்சு கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டு அதை வச்சு ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் நோட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பினீங்க என்றால் அது வந்து சரியாக எங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகி நிற்கும். அதை நாங்கள் வச்சு அதான் அதுகளுக்கு இருக்குது. மற்றபடி இதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. மேக்னிஃபைங் கிளாஸ் இருக்குது, உருப்பெருப்பு கண்ணாடி அதில் இருக்குது, அது கிட்டத்தட்ட கண் வில்லை மாதிரி தான். ஓகே, இவ்வளோ தான் உங்களோட ப்ராக்டிக்கல். நீங்கள் இதில் ஏதாவது இஷ்யூஸ் என்ன கேட்கலாம். இப்போ நாங்கள் பாஸ் பேப்பருக்கு போவோம். ஓகே, பாஸ் பேப்பர் பார்ப்போம். உங்களுக்கு வந்து 2018 வந்திருக்கா, 2018 வந்திருக்கு. அண்ட் இதில் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நோட்டுன்றது அது நான் சொன்னேன். அதில் வந்து என்னென்னா எங்களுக்கு ரீடிங்கை வந்து அக்யூரேட்டாக என்ன பெற்றுக்கொள்ளலாம். நான் அந்த அந்த டேர்ம் சொல்லலை, அது அக்யூரேட்டாக இருக்கும், அதாவது செம்மையாக அளக்கலாம் அந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் நோட்டுன்றது. நீங்கள் அந்த பாஸ் பேப்பரை பார்த்து உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே இந்த பாடம் கிளியர் ஆயிரும். அது ஓரளவு அதுலேயே ஓகே ஆயிரும். எம்சிக்யூவில் சில நேரம் உங்களுக்கு அந்த ரீடிங் அழகாக சொல்லி வரலாம். இவ்வளோ தான் உங்களோட ப்ராக்டிக்கல். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. பாய்.